9ஆம் இடம் அப்படின்றதே வந்து பாக்கியஸ்தானங்க. அந்த 9ஆம் இடம் இயங்க போகிறது. 11ஆம் இடம் நண்பர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கப் போகிறது. உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. இதுவரைக்கும் நான் வந்து ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்தை விற்று ஒரு இடம் வாங்குவதற்கான வழிகள்லாம் தெரியப் போகிறது. இதுவரைக்கும் விக்காம இருந்த இடம்லாம் இப்ப வித்து அதன் மூலமான பணம் அப்படின்றது கிடைக்கப் போகுது. தேவைப்படுற நேரத்துல தேவைப்படுற மாரி தங்கு தடை இல்லாம பேங்க் லோன் வந்து அதன் மூலமாக உங்களுடைய தொழில் விருத்தி அப்படின்றது இருக்கப் போகிறது. கும்பராசிக்காரங்களுக்கு அல்டிமேட்டா இருக்குங்க இந்த சனிப்பெயர்ச்சி. கொறன்னு சொல்ற மாரி எதுவுமே இல்லங்க. எனக்கு தெரிஞ்சு 5ஆம் இடத்துல போய் குரு அமர்ந்து கொண்டு தன்னுடைய விசேஷ பார்வையால் உங்களையே பார்க்க போகிறார். இதுவரைக்கும் இல்லாத நம்பிக்கை பிறக்கப் போகிறது. மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க இதுவரைக்கும் ஒரு மாரி இப்ப பார்க்கும்போது கூட ஒரு மாரி செயலிழந்து, வலுவிழந்து இருப்பீங்கல்ல. ஆனா ஆஃப்டர் மே, ஜூனுக்குலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்க போறீங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகப்போகுது. மனோதிடம் அதிகரிக்கப் போகிறது. உங்களுடைய சுயம் இனிக்கப் போகிறது. அவ்வளோதான். என்னால முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கப் போகிறது. அடுத்தவர்களுக்கு நீங்கள் அதை உங்கள் செயலின் மூலமாக காட்டப் போகிறீர்கள். இதுவரைக்கும் உங்கள வேண்டாம், வேண்டாம், வேண்டான்னு சொன்னவங்க, இனிமே உங்கள கூப்பிட்டு இத நீங்க பண்றீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்க போறாங்க. அதுக்கு குரு வந்து அருள் புரிய போகிறார். அவ்வளோதான் உண்ம.